ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன லெக்சர்ல என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டிஃபரெண்ட் ஷேப்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை இந்த லெக்சர்ல பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்னன்னா ஒரு ராடு இருக்கு. இந்த ராடு எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ யூனிஃபார்மா இருக்கு, யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா ஏன்ற டிஸ்டன்ஸ் தள்ளி பாயிண்ட் பி நம்ம எடுக்கிறோம். ஸோ இது இந்த எண்டில் வந்து 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி மேக் பண்ணுது. 45 டிகிரி 30 டிகிரி மேக் பண்ணுது. ஸோ இதோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இ பெர்பெண்டிகுலர் இ பேரல் ரெண்டுக்குமே நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. ஆனால் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இ பெர்பெண்டிகுலர் பார்த்தோம். சின்ஸ் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கணக்குக்கு 1 கூலும் +1 கூலும் தான் வைப்போம். ஸோ இது ரிப்பல் பண்ணும். ஸோ இ பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இ பேரல் காம்பனண்ட் அப்வர்டா இருக்குமா இல்லை டவுன்வர்டா இருக்குமா நமக்கு தெரியாது கரெக்டா. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸை பார்க்கணும். இந்த ஆங்கிள் என்ன 45 டிகிரி, இந்த ஆங்கிள் என்ன 30 டிகிரி கரெக்டா. ஸோ 45 டிகிரி ஆங்கிள் வந்து அதிகமான ஏரியாவை கவர் பண்ணும், அதிகமான லென்த்தை கவர் பண்ணும். 30 டிகிரி ஆங்கிள் வந்து கம்மியான லென்த்தை கவர் பண்ணும். ஸோ இது வந்து நான் இங்கே L1 L2ன்னு வச்சுக்கோங்களேன். L1 வந்து அதிகமாக இருக்கும், தென் L2. ஸோ லென்த் 1 வந்து அதிகமாக இருக்கு, லென்த் 2 வந்து கம்மியாக இருக்குன்றதால லென்த் 1ஓட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். மீனிங் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா டாப்ல ஒரு சார்ஜ் இருக்க மாதிரி. ஸோ டாப்ல ஒரு சார்ஜ் இருந்தால் நம்மளுடைய வெக்டர் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷனாக இருக்கும், இ நெட் வெக்டர். ஸோ இ நெட் வெக்டர் இந்த மாதிரி இருக்கு. இ பெர்பெண்டிகுலர் எப்படி இருக்குன்னா இ பேரல் டவுனோட இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இ பேரலோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இ பெர்பெண்டிகுலர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாசிட்டிவ் சார்ஜ்னா அவுட்வர்டா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னா டுவர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சலாம். ஆனால் நம்ம இ பேரல் டவுனோட அப்வர்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த எந்த ரீஜன் பெருசா இருக்கு, அப்பர் ரீஜன் பெருசா இருக்கா இல்லை லோயர் ரீஜன் பெருசா இருக்கா அப்படின்றத வச்சா நம்ம இ பேரல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இ பெர்பெண்டிகுலருக்கு ஃபார்முலா இருக்கு. கே லாம்டா பை ஏ சைன் தீட்டா 1 + சைன் தீட்டா 2. ஸோ சைன் தீட்டா 1 என்ன 45 டிகிரி, சைன் தீட்டா 2 என்னன்னா 30 டிகிரி. அப்போ கே லாம்டா பை ஏ 1/√2 ப்ளஸ் சைன் 30 என்னன்னா 1/2. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னன்னா இ பெர்பெண்டிகுலர். இ பேரல் என்னன்னா கே லாம்டா பை ஏ காஸ் தீட்டா 2 மைனஸ் காஸ் தீட்டா 1. அப்போ கே லாம்டா பை ஏ காஸ் 30 என்னது √3/2 மைனஸ் காஸ் 45 என்னதுன்னா 1/√2. இந்த இடத்துல என்ன ஆகும்னா சில நேரம் நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா √3/2 சம் அபோவ் 1ஓட அதிகமான வேல்யூ, 1/√2 1ஓட கம்மியான வேல்யூ. ஸோ √3/2 மைனஸ் 1/√2ன்றது என்னன்னா பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. சில நேரங்கள் நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும், ஆனால் அதில் உள்ள நெகட்டிவ் சைடை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டைரக்ஷனை டிட்டர்மின் பண்ணிட்டோம். இ பேரல் வந்து டவுன்வர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்யூட்டிவா ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இதுதான் வந்து இ பேரலல், இதுதான் வந்து இ பெர்பெண்டிகுலர். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஃபைனைட் ராடு. ஸோ 4 ஃபைனைட் ராடை ஸ்கொயர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ 1 2 3 4. ஸோ இது 4மே ஸ்கொயர் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ராட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ராட் என்ன பண்ணா அது ரிப்பல் பண்ணும். ஓவரால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ராடும் ரிப்பல் பண்ணும். ஸோ தேர்ட் ராடும் ரிப்பல் பண்ணும், ஃபோர்த் ரிப்பல் பண்ணும். ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபிகரா இருக்கிறதால இந்த எல்லா வெக்டர்ஸுமே ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதால எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சென்டர்னா 0. இவ்வளோதான் இதுக்குள்ள ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் போன கொஸ்டின் மாதிரியே தான், ஆனால்
த்ரீ சைட்ஸ் என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கு, ஃபோர்த் சைடு என்னன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ், இந்த ஃபோர்த் சைடு மட்டும் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ராட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ராட் என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணும், இந்த செகண்ட் ராட் இதுவும் ரிப்பல் பண்ணும், தேர்ட் ராட் இதுவும் ரிப்பல் பண்ணும், ஃபோர்த் ராட் என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் வெக்டர் ரைட் சைடில் இருக்கும். கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 1 அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 3 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம இந்த டயக்ராமை சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இந்த பாசிட்டிவ் ராட் அண்ட் நெகட்டிவ் ராட் இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் ஆட் பண்ணும். இதை வந்து இ நெட். ஸோ இதை வந்து நம்ம E1 எடுத்துக்கிறோம், E1 வெக்டர், இது வந்து E2 வெக்டர் எடுத்துக்கிறோம். இ நெட்ன்றதுன்னா E1 வெக்டர் பிளஸ் E2 வெக்டர். ஓகே, இப்போ ஓகே. ஸோ இப்போ இந்த இதோடைய சைட் லென்த் நம்ம வந்து என்ன எடுக்க போறோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கொயருடைய சைட் லென்த்தை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்கொயருடைய சைட் லென்த் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது A/2. ஸோ அதனுடைய பாதி தானே A/2. இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்னது, சின்ஸ் இது வந்து ஸ்கொயர் ஷேப்ன்றதால இது ரெண்டுமே 45 டிகிரியா இருக்கும். கரெக்டா, இது ஸ்கொயர் ஷேப்ன்றதால ரெண்டுமே 45 டிகிரியா இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா E பெர்பெண்டிகுலர் என்னன்னா K lambda by A sin 45 plus sin 45. அப்போ A கிடையாது, இங்கே A/2 ஆக்சுவலி. ஸோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும். 2K lambda by A 1/√2 plus 1/√2. அப்போ 1/√2 plus 1/√2 2/√2. ஸோ 4 2 2s are 4 4K lambda by A√2. இது என்ன E பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட். E பேரலல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா K lambda by A/2 cos θ2 minus cos θ1. கரெக்டா, ஸோ ரெண்டுமே 45 டிகிரின்றதால cos 45 minus cos 45 ரெண்டுமே சேம் டேர்ம்ன்றதால என்னன்னா கேன்சல் ஆகி 0 ஆயிடுது. ஸோ E பேரலல் 0. அப்போ இந்த இடத்துல பேரலல் காம்பனன்ட் கிடையாது, ஒன்லி பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் தான். ஸோ இதுதான் என்ன நம்மளுடைய அந்த E பெர்பெண்டிகுலர் தான். அப்போ E1 வெக்டர். கரெக்டா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ராட் இருக்குல்ல, நெகட்டிவ் ராடும் சேம் A/2 டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அதனால ஸோ சேம் சார்ஜ் Q தானே இருக்கு, அதே சேம் லேம்டா வேல்யூ தான் இருக்கு. ஸோ E1 வெக்டர் E2 வெக்டருடைய மேக்னிடியூட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா E net அப்படின்றத E1 plus E2 சொன்னோமா, E1 plus E2 சொன்னோமா, இது வந்து 2 times of E1 எழுதலாம். ஏன்னா ரெண்டுக்குமே மேக்னிடியூட் சேம் அண்ட் டைரக்ஷன் சேம். ஓகே, ஸோ E1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன 2 × 4K lambda by A√2. இவ்வளோதான் ஆன்சர். இதான் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்கொயர். இதுதான் என்னன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ 2 × 4 அப்போ 8K lambda by A√2 அப்படின்றதான் அதோடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்னன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே தான் சேம். ஸோ இந்த ராடு வந்து கம்ப்ளீட்லி நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நம்ம பாயிண்ட் P கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது வந்து A டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு எண்ட்லையும் இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டிகிரி 60 டிகிரி. ரைட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே E பெர்பெண்டிகுலர் E பேரலல் காம்பனன்ட்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். E பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் பார்ப்போம். இது சின்ஸ் இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ன்றதால இந்த அட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ E பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் இந்த மாதிரி இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் E பேரலல் காம்பனன்ட் பார்க்கணும். அப்போ நம்ம வந்து என்னது அப்பர் ரீஜன் லோயர் ரீஜன் செக் பண்ணணுமா. ஸோ
30 டிகிரி ரீஜன் வந்து இது கீழே உள்ள பார்ட் 60 டிகிரி. 60 டிகிரின்றது ஒய்டா இருக்கும் கரெக்டா. ஸோ இதை L1 இதை L2ன்னு வச்சுட்டோம்னா L2 greater than L1. ஸோ கீழே உள்ள ரீஜன் ரொம்ப பெருசா இருக்கும், மேல உள்ள ரீஜன் சின்னதா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு கீழே மட்டும் சார்ஜ் இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கிட்டு இருக்கும் அப்படின்னா, சின்ஸ் இது நெகட்டிவ்லி சார்ஜ் இருந்தாலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நம்மளோட இ நெட் வெக்டர் இந்த மாதிரி இருக்கும். இ நெட் வெக்டர் டவுன்வர்டா இருக்கும். ஸோ இ பேரல் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். இதை நான் தனியா வரைகிறேன். ஸோ பாயிண்ட் பி இது நெகட்டிவ்லி சார்ஜ்னால ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணும். இதுதான் இ பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட். ஒன்று முடிஞ்சு. இன்னொன்னா நம்ம இ நெட் வெக்டர் கண்டுபிடிப்போம். இ நெட் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு ரீஜனே கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு ரீஜன் எந்த ரீஜன் பெருசா இருக்கோ ஸோ அதை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதிகமாக. ஸோ நம்ம அந்த மாதிரி வச்சு இ நெட்டை கண்டுபிடிச்சிடும். இப்போ இ பெர்பெண்டிகுலர் இ நெட் இருக்குன்றதால இதை நம்ம ரிசால்வ் பண்றப்ப எப்படி ஆகும்? இதை நம்ம ரிசால்வ் பண்றப்ப இந்த மாதிரி தான் ஆகும். இதுதான் வந்து இ பேரல். ஸோ இ பேரல் இ பெர்பெண்டிகுலரோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடும். அப்போ இ பெர்பெண்டிகுலர் ஈக்குவல்ஸ் டு கே லாம்டா பை ஏ sin θ1. sin θ1 னா θ1 30 டிகிரி. ஸோ sin 30 பிளஸ் sin θ2. sin θ2 60 டிகிரி. sin 60 என்னன்னா √3/2. இது அந்த இ பேரல் காம்பனன்ட். இ பெர்பெண்டிகுலர் என்னன்னா கே லாம்டா பை ஏ cos θ2 மைனஸ் cos θ1. cos θ2 என்னது? cos 60. cos 60 1/2 மைனஸ் cos 30. cos 30 என்னதுன்னா √3/2. ஓகே. இந்த மாதிரி கேஸ் தான் சொல்றேன். நம்ம வந்து ஏற்கனவே டைரக்ஷன் டிட்டர்மைன் பண்ணிட்டோம். இ பேரல் எங்க இருக்குன்னு தெரியும். அதனால இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் √3/2 கரெக்டா. ஸோ இது வந்து லெஸ் தென் 1 இருக்கா, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இ பேரல் ஈக்குவல்ஸ் டு கே லாம்டா பை ஏ √3/2 மைனஸ் 1/2 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓவராலா இ நெட் வெக்டர் ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இ நெட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரை மைனஸ்ல இருக்குல்ல, ஸோ மைனஸ் கே லாம்டா பை ஏ 1/2 பிளஸ் √3/2 ஐ கேப். ஒய் ஆக்சிஸ் பொறுத்தவரை அதுவும் மைனஸ்ல இருக்கா, ஸோ மைனஸ் கே லாம்டா பை ஏ √3/2 மைனஸ் 1/2 ஜே கேப். அதாவது ஐ கேப் ஜே கேப் ரெண்டுலையுமே நெகட்டிவ்ல இருக்கிறத நம்ம மைனஸ் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் அதோட மேக்னிடியூட்ஸ் மட்டும் எழுதிருக்கோம், அதாவது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எழுதிருக்கோம். அதான் கே லாம்டா பை ஏ இன்ட்டு 1/2 பிளஸ் √3/2 அண்ட் கே லாம்டா பை ஏ √3/2 மைனஸ் 1/2 இந்த ரெண்டு வேல்யூஸும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை வெக்டர் ஃபார்ம்ல கேட்டா இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை பார்ப்போம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ராடு, இந்த ராடை 45 டிகிரில பிரிச்சோம்னா ஈக்குவலா பிரிச்சிருக்கோம் கரெக்டா. ஸோ இது வந்து ஏ டிஸ்டன்ஸ்ல 45 டிகிரி. இதுல இந்த அப்பர் ரீஜன் ஃபார் பாசிட்டிவ், இந்த லோயர் ரீஜன் ஃபார் நெகட்டிவ். இப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இ நெட் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்பர் ரீஜன்ல பாசிட்டிவ் கரெக்டா. ஸோ அப்பர் ரீஜனோட பாசிட்டிவ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும், சாரி ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்றதால இ நெட் இ வெக்டர் டியூ டு அப்பர் பார்ட் இ பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன், அது அப்போஸ் பண்ணும். கீழே உள்ள நெகட்டிவ் பார்ட் அது என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதோடைய டைரக்ஷன் இ மைனஸ் இந்த மாதிரி இருக்கும் கரெக்டா. இது ரெண்டுடைய மேக்னிடியூட் ஈக்குவலாக தான் இருக்கு, அதாவது இ பிளஸ் ஈக்குவல்ஸ் டு இ மைனஸ். ஏன்னா ரெண்டுமே சிமெட்ரியா இருக்கு, டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இ பிளஸ் இ மைனஸ் இது ரெண்டுக்குள்ள ஓவரால் வெக்டர் என்னன்னா இ நெட் வெக்டர். இப்போ நீங்க இ நெட் வெக்டரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இ நெட் வெக்டர் கம்ப்ளீட்லி டவுன்வர்டா இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி ஒய் ஆக்சிஸ் இருக்காத, இதுக்கு பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் கிடையாது. ஸோ இ பெர்பெண்டிகுலர் ஈக்குவல்ஸ் டு 0. இ பேரல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அந்த இ பேரல் தான் என்னன்னா இ நெட். ஓகேவா. ஸோ இ பேரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இ பேரல் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது ஒரு ரீஜன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
இந்த பாசிட்டிவ் ரீஜன் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாசிட்டிவ் ரீஜன் மட்டும் கன்சிடர் பண்றப்ப இ பேரல் ஃபார்முலா என்னன்னா கே லாம்டா பை ஏ cos θ2 மைனஸ் cos θ1. ஓகே, இப்போ θ2 θ1 வேல்யூஸ் என்ன அப்படின்றத கொஸ்டின். நம்ம ஒன்லி இந்த அப்பர் ஹாஃப் ரீஜனை மட்டும் கன்சிடர் பண்ணதால θ2 என்னதுன்னா 45 டிகிரி. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. θ1 என்னதுன்னா 0 டிகிரி. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்லி இந்த அப்பர் பார்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்பர் பார்ட் மட்டும் கன்சிடர் பண்ணால இது எப்படி இருக்குன்னா ஒரு செமி இன்ஃபைனைட் கேஸில் பார்த்தோம்ல, அந்த கேஸில் எப்படி நம்ம லோயர் பார்ட்டை 0 டிகிரிஸ்ன்னு ஆகணும், அதே மாதிரி தான் இங்கே 0 டிகிரிஸ். ஸோ cos 45 மைனஸ் cos 0. அப்போ இ பேரலல் என்னதுன்னா கே லாம்டா பை ஏ cos 45 1/√2 cos 0 1. ஓகே, இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஒன் பார்ட், எது அந்த பாசிட்டிவ் பார்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தோம். கரெக்டா? ஸோ பாசிட்டிவ் பார்ட்டோடைய பேரல் காம்பவுண்ட் மட்டும்தான் பார்த்தோம். இதே மாதிரி இந்த நெகட்டிவ் ரீஜன் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் ரீஜனுக்கு பேரல் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டே எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ரெண்டுக்குமே உள்ள பேரல் காம்பவுண்டுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ சிமெட்ரிக் ஃபிகர்ன்றதால ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிம்பிளா 2 டைம்ஸ் ஆஃப் த இ பேரல் தான் வந்து இ நெட். அப்போ இ நெட் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் இ பேரல். அப்போ 2k லாம்டா பை ஏ 1/√2 மைனஸ் 1. இதுதான் இ நெட் வெக்டர். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து 1/√2 மைனஸ் 1 வந்திருக்குல. இப்போ 1/√2 மைனஸ் 1ன்றது கண்டிப்பா இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா 1 மைனஸ் 1/√2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் தேவை. ஸோ மேக்னிடியூட நம்ம பாசிட்டிவ்ல எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த ராட் இருக்கு இல்லையா, எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் பி வந்து இந்த ராடோட 2 எண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 எண்டுக்கும் வெளியில் எடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் பி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இமேஜினரியா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இந்த 2 எண்டே கனெக்ட் பண்ணிடுறாங்க. 2 எண்டே கனெக்ட் பண்ணால் இந்த ஆங்கிள்னா 30 டிகிரி அண்ட் இந்த ஆங்கிள் 30 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரேடியஸ் ஆர். ஸோ இது வந்து ரேடியஸ் ஆர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் பி என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டெரிவேஷன் பண்றப்ப என்ன அசம்ஷன் பண்ணிருப்போம் அப்படின்னா θ1 எப்பவுமே இந்த நார்மல் லைன் இருக்குல்ல, நார்மல் லைன்ல இருந்து மேலே தான் எடுக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம ரீட் பண்ணோம். அதை வந்து 5-1 அப்படின்னு நம்ம எடுத்தோம். இங்கே வந்து தீட்டான்னு வச்சிருக்கோம். ஓகே, 5-1 5-2 எப்படி எடுக்கணும், எப்பவுமே கீழே தான் எடுக்கணும். கரெக்டா? ஸோ அந்த நார்மல் லைன்ல இருந்து டவுன்வர்டா தான் வரணும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸா தான் வரணும். ஸோ இதை நம்மளோட நார்மல் லைன். கரெக்டா? இதான் நம்மளோட நார்மல் லைன். இந்த நார்மல் லைன்ல இருந்து அப்வர்ட் போகணும்னா இப்படி போகும். அப்ப எவ்வளவு ஆங்கிள் வருதுன்னு பாத்தீங்கன்னா θ1 ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி. 60 டிகிரி வருது. கரெக்டா? ஸோ 30 + 30 60 வருது. டவுன்வர்ட போனோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா இது கம்ப்ளீட்டா வரணும். இதுதான் வந்து டவுன்வர்டா போய் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். அப்ப மெஷர் பண்ணா எவ்வளவு வரும்? டோட்டலா 360 டிகிரி. 360 30 சப்ராக்ட் பண்ணுவோம். 330 டிகிரி. θ2 330 டிகிரி. 330 டிகிரிக்கு பதிலா நம்ம ட்ரிகோனோமெட்ரி யூஸ் பண்றதால என்ன பண்ணிக்கலாம்னா -30 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்ப θ1 என்னதுன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணிருக்கோம், 30 + 30. θ2 என்னதுன்னா இந்த செகண்ட் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை மைனஸ் சேர்த்து எழுதிடும். ஸோ θ2 ஈக்குவல்ஸ் -30 டிகிரி, θ1 என்னதுன்னா 60 டிகிரி. இது மட்டும் தான் முக்கியமான விஷயம். இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நெக்ஸ்ட் ஈஸியா நம்ம இ பேரல் இ பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சோம். ஸோ இ பேரலுக்கு அதே ஃபார்முலா k lambda by a sin θ1 + sin θ2. இ பெர்பெண்டிகுலர் இருந்தா k lambda by a cos θ2 - cos θ1. அதே சேம் ஃபார்முலா. ஆனால் இந்த இடத்துல ஆங்கிள் கண்டுபிடிக்க மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி மாறும் ரைட்டா.
ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, two infinite plate each with uniform surface charge density plus sigma are kept at an angle 30 degree. Find the electric field in the smaller region between them. அதாவது நம்மளுடைய ஷீட் வந்து இப்படி இருக்கும் இல்லையா, இது என்ன டூ இன்ஃபைனைட் பிளேட், இது வந்து ஒரு இன்ஃபைனைட் பிளேட் கரெக்டா. ஸோ நான் இந்த ஒரு இன்ஃபைனைட் பிளேட்டை இந்த மாதிரி லைன் மாதிரி ஆக்கிடுறேன். நான் வந்து என்னுடைய வியூ எப்படி இருக்குன்னா சைடா இருக்கு. ஸோ என்னுடைய வியூ சைடா இருக்கிறதால அந்த பிளேன் பார்க்க எனக்கு லைன் மாதிரி தெரியும். பட் ஸ்டில் இட் இஸ் அ இன்ஃபைனைட் பிளேன். ஓகேவா. இது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு இன்ஃபைனைட் பிளேனை 30 டிகிரி ஆங்கிள் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கு இடையில ஆங்கிள் 30 டிகிரி. இது ரெண்டுமே இன்ஃபைனைட் பிளேட் அண்ட் இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ். இதோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ரெண்டுக்குமே சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் சிக்மா தான். கரெக்டா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரெண்டு இன்ஃபைனைட் பிளேட் வரப்ப நமக்கு என்னது ரெண்டு ரீஜன் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு ரீஜன், இன்னொன்று என்னன்னா, ஸோ இன்ஃபைனைட் பிளேட்ன்றது கட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ 4 ரீஜன் கிடைக்குது. இது 1, ரீஜன் 2, இது ரீஜன் 3, இது ரீஜன் 4. இந்த 4 ரீஜன்ல ஸ்மாலர் ரீஜன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த ஸ்மாலர் ரீஜன் பிட்வீன் தம். ஸோ 1ம் 3ம் மட்டும் தான் ஸ்மாலர் ரீஜன். ஏன்னா 30 டிகிரி 180 மைனஸ் 30 எவ்வளோனா 150 டிகிரி. இது 150 டிகிரின்றதால இந்த ரீஜன் பெருசா இருக்கும், 4ம் 2ம் பெருசா இருக்கும். நம்மளுடைய ஸ்மாலர் ரீஜன் என்னன்னா ரீஜன் 1 அண்ட் ரீஜன் 3 தான். ஸோ நம்ம ரீஜன் 1 மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நான் திரும்பி இந்த டயக்ராம் வரையறேன். இது 30 டிகிரி, இங்கே பிளஸ் சிக்மா, இங்கே பிளஸ் சிக்மா. அப்போ இந்த ரீஜன்ல ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்கணும். ஏன் இதுல வந்து நமக்கு டிஸ்டன்ஸே கொடுக்கல, ஏ டிஸ்டன்ஸ் மேல ஏ டிஸ்டன்ஸ் கீழே கொடுக்கலன்னா, இது வந்து இன்ஃபைனைட் பிளேட் கரெக்டா. ஸோ இன்ஃபைனைட் பிளேட்டுக்கு ஒரே ஃபார்முலா தான். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ நம்ம சிம்பிளா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா முடிஞ்சு, அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிளஸ் சிக்மா பாயிண்ட் பில இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் கரெக்டா. ஸோ சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இந்த கீழே உள்ள பிளேட் என்ன பண்ணும், இது இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும். ஸோ சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ சிம்பிளா இது என்னன்னா ரெண்டு வெக்டர் சம், ரெண்டு வெக்டரை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டயக்ராம் வச்சு அப்ராக்சிமேட் பண்ணலாம். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா ஒன்று டவுன்வார்டா இருக்கு, ஒன்று அப்வார்டா இருக்குல்ல. ஸோ ரெண்டுக்கும் காமனான பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான். இப்போ இந்த இ நெட்டை கண்டுபிடிக்கணும். இ நெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இதை மட்டும் தனியாக வரைகிறேன். இதை மட்டும் நான் தனியாக வரைகிறேன். மேலே பாயிண்ட் பண்ணியிருக்கு. இது சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். இது சிக்மா பை 2 எப்சிலான் நாட். நான் என்ன பண்ண போறேன்னா இமேஜினரியா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் என்ன தெரியுமா, இந்த ஆங்கிள் 30 டிகிரி தான். ஏன் இந்த ஆங்கிள் 30 டிகிரி தானே. ஸோ சின்ஸ் இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்றதால நமக்கு இந்த ஆங்கிள் அது 30 டிகிரி கரெக்டா. இல்ல இல்ல இல்ல, நமக்கு இந்த ஆங்கிள் 30 டிகிரின்றதால இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ மைனஸ் ஒய் ஆக்சிஸ்ல லைன் வந்துக்கிறோம். இந்த ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ நம்ம இதை பிளாட் பண்றப்ப இதுவும் 30 டிகிரி வரும், இது 60 டிகிரி வரும்.
கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு வெக்டர், இந்த கீழே உள்ள வெக்டர் என்ன பண்ணா ரிசால்வ் பண்ணும். ஸோ இதை ரிசால்வ் பண்ணோம்னா பேரல் கம்போனன்ட், பெர்பெண்டிகுலர் கம்போனன்ட் ரெண்டு கிடைக்கும். ஹரிசாண்டல் கம்போனன்ட், வெர்டிகல் கம்போனன்ட் ரெண்டு கிடைக்கும். ஸோ இது என்னது அப்படின்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இன்ட்டு காஸ் 30. என்னது அட்ஜசன்ட் சைடில் காஸ் 30ன்றது என்னது √3/2. இங்க சிக்மா பை 2 எப்சிலான் நாட் காஸ் சைன் 30 இல்லது காஸ் 60 எதனா இருக்கலாம். ஸோ சைன் 30 எடுத்தோம்னா 1/2. ஓகே, இப்போ அப்போ இந்த டயக்ராம் எப்படி மாறுது அப்படின்னா அப்வார்டா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இருக்கு, டவுன்வார்டா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் √3/2 இருக்கு. லெஃப்ட் சைடில் சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் 1/2 இருக்கு. கரெக்டா? ஸோ இதை நம்ம வெக்டர்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா இ நெட் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்தவரை மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கு நம்மளுடைய காம்பனன்ட். ஸோ மைனஸ் 1/2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ சிக்மா பை 4 எப்சிலான் நாட் ஐ கேப் பிளஸ் ஜே கேப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் பாசிட்டிவ்ல ஜே கேப் எழுத போறதால பிளஸ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஒய் ஆக்சிஸ் தான் எழுதணும். ஸோ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் √3/2. இதுதான் ஆன்சர். கரெக்டா? ஸோ நம்மளோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டூ டிஃபரன்ஸ் ஷேப்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் டைபோல் மொமெண்ட் அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், டைபோல் மொமெண்ட்டில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதெல்லாம் என்னன்றதை அடுத்த லெக்சரில் நம்ம பார்ப்போம்.